सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा சௌந்தர்யலஹரி பிரகரணம். பரஸ்பரர் அத்திரசத்தை பிரபஞ்சத்திற்கு தெளிவுபடுத்தணும். அதனால மனுஷனுக்கு எல்லா விதமான நன்மையும் ஏற்படணும் எனக்குரியதான எண்ணத்தில் ஜெகன்மாதா ஜெகத்காத்ரி ஆத்யாசக்தி அப்படிப்பட்டதான அம்பாள், பிரம்ம மகிழ்ச்சியான அம்பாள் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதுல மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அபய வரதாஜ முத்திரைகள் இருந்த போதிலும் அம்பாளுடைய பாதங்களே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான வல்லமை உள்ளது அப்படிங்கிறத நமக்கு காட்டின. அதற்கு பிறகு முதலிப்பு வராகத்து தம்ராஜ பகுதி சம்சாரத்துல மூழ்கி இருக்கிறவாளுக்கு அவளை மறுபடியும் முக்தி நிலை வரக்கூடியதான ஒரு யோக்கியதையை கொடுத்து அவளுக்கும் முக்திய பிரசாரம் பண்ணக்கூடியதான உயர்ந்ததான ஒரு எண்ணம் உள்ளவள், அதை பண்ணக்கூடியதான வல்லமை உள்ளவள் என்கிறது. சம்சார பங்க நிர்மந்தன சமுத்தரண பண்டிதா அப்படிங்கிற நாமாவில் இருக்க தத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன பிறகு இப்ப நமக்கு இந்த ஜென்மாவிலேயே அம்பாளுடைய சாட்சாத்காரம் வரணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல பார்த்தார். தியானம்ல நாம் தியானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம், அம்பாளுக்கு பூஜை பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். அதுக்கு தகுந்ததான பலங்கள் அடைவோம். யதா யதா உபாசதே தகைவ பலம் பவதி. நாம் எப்படி உபாசிக்கிறோமோ அதுக்கு தக்கவாற பலம் கிடைக்கிறது. ஆனா அந்த பலன்களை விரும்பல. அந்த பலன்கள் சாத்திய பக்தியாக இருக்கு, அது ஒரு சாதனமா இருக்கு. அம்பாளை உபாசனம் பண்ணி அதனால காப்பை சம்பாதிக்கிறதோ பொருள் சம்பாதிக்கிறதோ வாழ்க்கையில முன்னேறதோ அப்படின்னு அம்பாளை உபயோகித்து கொண்டு வேற இன்னொன்னு அடைய வேண்டியதா இருக்கு. பகவத்கீதையில சொல்லும் பொழுது ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீத வரதர்சவா உதாரா சர்வயே வைதே. எல்லாரும் உயர்ந்தவா தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அம்பாள் வழியா இன்னொன்னு அடைய பார்க்கிறோம். அதுக்கு அம்பாளை ஒரு கருவியா உபயோகிக்கிறோம். அது நல்லதில்லை, அதை நான் கேட்கல. எல்லாத்தை விட மிக சிறந்ததாக இருக்கிறது அம்பாளுடைய ஒரு முன்சிருப்பு. அந்த பாலவர்மங்களை இந்த பிறவியில பார்க்கணும். அதற்காக என்ன சொல்ற, அந்த அம்பாளின் முன்னால நிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பணக்காஞ்சிதாமா கரிகலப கும்பஸ்தனதா பரித்தேனா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாதம் ருணிமபிஜ ததானா கரதலைः புரஸ்தாதாஸ்தாம்னः புரமதிதுராஹோ புருஷிகா குணக்காஞ்சிதாமா. அம்பாள் தன்னுடைய இடத்துல ஒட்டியானத்தை ஒட்டுன்றிருக்க. அதுல அநேக விதமான ஆபரணங்கள், அநேக விதமான அங்கே சின்ன சின்ன மணிகள். அது அதையும் பொழுது அந்த மணிகள்லாம் சத்தம் போடும்.
அதான் காந்திராமா பணத்துன்னா சின்னதா ஒலிக்கிறது. அதோ இருந்து கரிகலப கும்பஸ்தனதா கரிகலபம் சின்ன குட்டியான அதனுடைய கண்டஸ்தரம் போன்றதான ஸ்தலங்களை இருக்கின்ற அது பாரமா இருக்கு. பாரமா இருந்தாலும் கொஞ்சம் முன்புறம் கொஞ்சம் சாஞ்சின்னு இருக்க கரிகலப கும்பஸ்தனதா பரிச்சேனா மத்திய ரொம்ப சின்னதாக இருக்கு. பரிச்சேனா மத்திய பரிணத சந்திரவதனா சரத்காலத்துல பௌர்ணமி எண்ணிக்கை சந்திரன் எப்படி சுத்தமாக பிரகாசமாக அப்பழுக்கத்தான் உலகத்துல எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பாரோ அப்படிப்பட்டதான ஒரு முகத்தை உடையவள். பரிணத சரச்சந்திரவதனா பரிணதம் அப்படின்னு சொன்னா பௌர்ணமின்னு அர்த்தம், பரிபூர்ணமான அப்படின்னு. தனுர்பானாம் பாதம் கிருணிமபி ததானா கரதலை கைகளில் கரும்பு வில்லையும் பானங்களையும் அம்புகளையும் பாச கயிறையும் அங்குசத்தையும் ததான கரதலை எனக்கு முன்னால நிற்கட்டும், எங்களுக்கு முன்னால நிற்கட்டும். யாரு புறமதி துராகோ புருஷிகா புறங்களை எரித்தவர் முப்புறங்களை எரித்ததான பரமேஸ்வரன் இருக்காரு, அவருடைய அலங்கார வடிவமாக இருக்கிற அம்பாள். புறமதி துராகோ புருஷிகா இது பதார்த்தம். இது சாதாரணமா நேரோக நம்ம பார்த்தோமையானா இந்த பொருள் நமக்கு கிடைக்கிறது. அம்பாள் தான் ஒட்டியானத்துடன் சின்ன சின்ன மணிகள் இருக்கக்கூடிய இந்த ஒலிகளை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு தியானத்தோடு உயர்ந்ததான ஸ்தலங்கள் இருப்பதனால் கொஞ்சம் அதனுடைய காரத்தினால் கொஞ்சம் முன்னால வளைஞ்சு இருக்கா போலியும் சின்ன இடுப்பை இடைய வைத்துக் கொண்டும் பரிபூர்ணமான சரத்காலத்தில் இருக்கிற பூர்ண சந்திரன் பௌர்ணமி சந்திரன் போன்றதான முகத்தை உடையவளும் 4 கைகளிலும் கரும்பு வில்லு அம்புகள் பாசம் அங்குதம் இவைகளை கையில வைத்துக் கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியதான அம்பாள் எனக்கு முன்னால வந்து நிற்கட்டும். இந்த அம்பாள் பரமேஸ்வரனுடைய அலங்கார வடிவமாக உள்ளவள். இந்த ஸ்லோகத்துல என்ன விசேஷம் இருக்கு? ஸ்ரீராமா நாம் அம்பாள எங்க தியானம் பண்ணணும்? இதயத்துல தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு மணிபூரத்துல இருக்கக்கூடியதான அம்பாள நாம் இதயத்துக்கு கொண்டு வந்து இப்படி தியானம் பண்ணணும். அதான் இந்த ஸ்லோகத்துல ஒரு விசேஷம். அம்பாள பூஜை பண்ணக்கூடியதான வழிகள் 2 சொல்ற பிரசித்தமான, அது அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். சமயாச்சாரம் கௌளாச்சாரம். அத தனக்குள்ளேயே உள்ள அம்பாளை இதயத்துக்குள்ள தியானம் பண்றது பார்த்தா இதுக்கு சமயாச்சாரம் பேரு. சமமாக இருக்கிறது சமயாச்சாரம். எத்தனையோ விஷயங்கள்ல சாமியமாக சிவசக்திகளை சமமாக பார்க்கக்கூடியதான நிலைக்கு சமயாச்சாரம். சமம் யாதிக்கு சமயா. அது என்னென்ன சமயம்னு மேல போய் பார்க்க போறோம். அப்படி ஒரே ஸ்வரூபமே உலகத்தை காப்பாற்றுவதாகவும் உலகத்தை தன்னிடத்துல ஒடுக்கிக் கொள்றதாகவும் சர்வகாலமும் மனுஷனுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் தன்னிலே சில தியானம் பண்றான் பார்த்தா இதுக்கு சமயாச்சாரம். ஆகையால் அம்பாளை எங்க தியானம் பண்ண போறேன்? இதயத்துக்குள்ள தியானம் பண்றது. அதனால்தான் தாராக அதரூபிணி அம்பாளை இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆகாசத்தில் பார்க்கிறேன் அப்படின்னு அந்த வடிவத்தை நமக்கு சொல்றார். கரிகலப கும்பஸ்தனதா. கரிகலப கும்பஸ்தனதான்னு சொன்னா கும்பங்களுடைய பாரத்தினால ஸ்தனங்களுடைய பாரத்தினால கொஞ்சம் முன்னால வளைஞ்சிருந்தான்னு. இது என்ன சொல்றது? அம்பாளுக்கு மட்டுமல்ல நமக்கெல்லாம் வினயம் இருக்கணும்.
நான் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு கர்வமா இருக்கக்கூடாது. அது மனுஷன் எப்பவுமே கொஞ்சம் முன்னால சாஞ்சு வினயத்தோட இருக்கணும். படிப்புக்கு அழகு வினயம். நான் அவ்வளவு படிச்சிருக்கேன் எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு படிச்சாலும் ஒரு துளிதான். இந்த பிஹெச்டி டிகிரிஸ் எல்லாம் ஒண்ணும் இங்க கிடைக்கவே இல்லை. இது சமுத்திரம் போல இருக்கு சாஸ்திரம். ஒவ்வொரு சாஸ்திரமும் ஜன்மா முழுக்க படிச்சுட்டே இருந்தாலும் போராத. சரஸ்வதி மகாதேவியே இன்னைக்கும் அம்பாள ஞானம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றார். பச்சாமர ரமாவாணி சத்ய தட்சிண தேவிதா. ஏன் அந்த படிப்புக்கு எல்லை கிடையாது. ஆத்ம தத்துவம் எப்பொழுது நீங்க அறிகிறீர்களோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டதான அந்த படிப்புல ஏதோ கொஞ்சம் வந்துருச்சுங்களோ இல்ல நான் அழகா இருக்கேன்னு ஒரு கர்வமோ அல்லது பணம் இருக்குங்கிற கர்வமோ இவைகளுக்கு இடம் இல்லை. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் மேலும் போயிட்டே இருந்தாலும் ஒரு நாளைக்கு கீழே வந்துடுவேன். சக்கரமே நிக்கிரமேனாய எதுவும் சாஸ்வதம் இல்ல அம்பாளுடைய அனுகிரகத்தை தவிர. இத நமக்கு சொல்றதுக்காக கலிகாலம் பக்தனடா பரிச்சேனா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா பரிச்சேனா மத்தியே நடுவுல இருபார்ந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறவள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஸ்வரூபமானது உலகத்துல 4 பேருக்கு நன்றாக காணப்படணும். ஆகாரமானது சின்னதாக இருந்த போதிலும் நன்றாக வளர்ந்திருக்கு, எல்லா பகுதியும் வளர்ந்திருக்கு, வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக பரிச்சேனா மத்திய இவைகள்லாம் சாமுத்திரிகா சாஸ்திரத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும், அவளுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கணும் என்று சொல்றதுக்காகத்தான் பரிச்சேனா மத்திய. ஆனா எல்லாத்த விட அந்த திருமுக மண்டலத்தை பார்த்த மாத்திரத்தினாலேயே மனுஷாளுக்கு ஒரு பக்தி உண்டாகணும். அந்த பக்தியோட மட்டுமல்ல என்னை காப்பாற்றக்கூடியதான தெய்வம் எனக்கூடியதான நம்பிக்கையும் உண்டாகணும். அதான் பரிணத சரச்சந்திரவதனா புத்திரி கூட பூர்ணமாக இருக்கணும். ஒருத்தரை பார்த்ததுமே அவரே கவலைப்பட்டு இருக்கா போல முகம் எடுத்ததுன்னா அவருக்கு நம்ம எப்படி பேச போறோம்? இந்த நல்ல மூட்ல இருக்காரா இல்லையா, என்ன தெரியாதோ இல்லையா. ஒரு வியக்தியை கண்டதுமே அந்த வியக்தி முகத்துல ஒரு புரிஞ்சிருப்பு இருக்கணும், ஒரு பரிபூர்ணத்தை தெரியணும். அந்த பூர்ண நிலையானது எப்படி தெரியும்? இதயத்துல அந்த பூர்ணமான சொரூபத்தை நீங்க அனுபவித்துக் கொண்டிருந்தா தான் தெரியும். ஆகையால் தான் அம்பாவை சொல்லும் பொழுது பரிணதரச்சந்திரவதனா இதை நானும் சொல்லியது. அதற்கு பிறகு அம்பாள் கையில் இருக்கக்கூடியதான 4 ஆயுதங்கள் எது? தனுர்பானம் பாகம் துணிமபைச்சதான சரதலை. இந்த 4ம் ரொம்ப முக்கியம். மற்ற தெய்வங்கள் மாதிரி அம்பாள் முத்திரைகளை காட்டுறதில்லை. பரமேஸ்வரனே தட்சிணாமூர்த்தி கோலத்துல அவர் அபய முத்திரையும் ஞான முத்திரையும் காட்டிக் கொண்டிருக்கார். ஜீவ பிரம்மத்தையும் காட்டிக் கொண்டிருக்கார். அம்பாள் அது காட்டல. அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு கையில பாகமும், ஒரு கையில அங்குதமும், ஒரு கையில கரும்புகளும், ஒரு கையில 5 பானங்களையும் வைத்துக் கொண்டிருக்கார். ஏன் சுவாமி இதுல என்ன பிரயோஜனம்? அப்படியா, நான் இன்னொருத்தருக்கு முத்திரை காட்டி அவளுக்கு கொடுக்க வேண்டாம், அவளே அதை அடையட்டும், அவளே வாழ்க்கையில முன்னேறட்டும். எப்படி முன்னேறுவா? அம்பாளை நீங்க இப்படி தியானம் பண்ணணுமா? எப்படி கையில பாசமும் அங்குதமும் கரும்பு வில்லும் புஷ்பபானங்களும் இருக்கிறதா நீங்க தியானம் பண்ணணும். தியானம் பண்ணினா என்ன ஆறது தெரியுமோ? அந்த பாச கையில தியானம் பண்ணினதுனால உங்களுடைய ஆசை போயிடும். பாசத்தை தியானம் பண்றதுனால நம்ம ஆசை நம்மளை விட்டு போயிடும். மனசுல இந்த ஆசைகள் இருப்பதனால் மனுஷன் திண்டாடிட்டு இருக்கான். ஒரு கணமும் அவனுக்கு நிம்மதி இல்லாம போனது. ஆசை சாதாரண ஆசை இல்ல, பேராசையா தான் இருக்கு. யாருக்கும் சின்ன ஆசையா இல்ல.
எல்லாரும் கிடைச்சா இன்னும் கிடைச்சா தேவையேன்னு நினைக்கிறானே தவிர போதும்னு எண்ணிக்கும்னு நினைக்கிறேன் என்று அத அவனை ஆட்டி வச்சிருந்தேன். அதற்கு மேல இன்னொன்னு இருக்கு. காமயேஷ க்ரோதயேஷ ரஜோ குணதவஹ மகாதனோ மகாபாப்மா வித்யேனமிஹ வைரிணம். ஆசை மட்டும் இந்த சுவாமி கோபம். இந்த கோபம் இருக்க பார்த்தீங்களா, அந்த கோபம் எவ்வளவு இது தடுத்து நிறுத்தினாலும் போக மாட்டேங்குது. நம்ம கோச்சுக்கப்படாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அடுத்த கணம் நமக்கு முன்னால கோபம் வந்துருது. வந்த பிறகு ரொம்ப நேரம் ஆன பிறகு அழகா கோயிலுக்குள்ள பிரதிஜை பண்ணினோமே, நெற்பிரதிஜா பங்கா போயிடுச்சு. என்னமோ நினைக்கிறோம், கோபம் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், கோச்சுக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா என்ன பண்றது, அவ்வளவு கோபம் வந்துடுறது. கோபத்தையும் ஆசையும் ஜெயிக்கிறது இவனால முடியாத காரியமாக இருக்கு. அப்ப இவனை எப்படியாவது கோபத்தையும் கோபத்தையும் இவன் ஜெயிக்கணுமே. ஆனால் எப்படி இவனால ஜெயிக்க முடியும்? நீ ஆசையை விட்டுவிடு என்றால் விடக்கூடியதான தன் நிலையில இவன் இருக்கிறானா இல்லையே. அப்ப எப்படியாவது இவனுடைய கோபத்தை காட்டையை இவன் ஜெயிக்கும்படி இவனை பண்ணணும். அதற்கு வழி பண்ணிட்டு இருக்க. இன்னொன்னு 5 பானங்கள் அம்பாள் கையில் இருக்கு பார்த்தா. இது என்ன, மறுபடியும் இவனுக்கு சில குணங்களை பண்ணி கொள்கிறோம். அதற்காகத்தான் விசேஷமாக ஒரு கையில கரும்பு வில்லையும் இன்னொரு கையில 5 பானங்களையும் வைத்துக் கொண்டிருக்கார். இந்த கரும்பு வில்லு இவருடைய மனத்தை சொல்றது. 5 பானங்கள் 5 விஷயங்கள்ல இருந்து இவருடைய மனத்தை எடுக்க வைக்கணும். இந்த விஷயம்னு நாம என்ன சொல்லிக் கொண்டிருக்கோமே, அந்த விஷயங்களுக்கு விஷய பதத்துக்குள்ளேயே விஷம் இருக்கு. அந்த விஷத்தோடு கூடியிருக்கு. விஷத்தை நமக்கு அழைத்து சென்று விஷத்தினிடத்துல அழைத்து சென்று விஷத்தை நமக்கு கொடுக்கிறது. விஷம் யாதீதி விஷயா, விஷத்துக்கிட்ட நம்மளை அழைச்சுன்னு போறோம். என்ன விஷயங்கள்? சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தங்கள். ஒரு அழகான ரூபம் வந்தா மனசு அங்கேயே போறது. நல்ல சொல்லு இருந்தாலும் சங்கீதம் இருந்தா காலை அங்கே ஓடுறது. நல்ல வாசனையா இருந்தா ஜம்மன் அங்கே போறது. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் ஊட்டியில பிளவர்ஸ் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான். அது பார்த்தா சும்மா இருக்கல, அந்த போய் அந்த புஷ்பத்தை முடிக்கிட்டு வரணும்னு தான் நினைக்கிறது. அது என்ன சுவாமி புஷ்பம்னு நீங்க சொல்ற அந்த அம்பாளுடைய சிருஷ்டியில எத்தனை விதமான புஷ்பங்கள், எத்தனை விதமான சுவைகள் யாராலையும் பண்ண முடியுமா? எந்த அம்பாளுடைய லீலைகள். ஆனாலும் நம்ம இது வசதியா இருக்கு, நான் அங்கேயே பார்க்கணும், டிவியில பார்க்கணும்னு பார்க்கணும். ரூபம், ரசம், சப்தம், ஸ்பர்சம், கந்தம், பார்த்த இந்த 5ஐயும் ஒவ்வொன்றையும் மனுஷனை கொள்ளக்கூடியது. அதை நம்ம கவனிக்கணும். இந்த சப்தாதிரு பஞ்சதிரே பஞ்ச பஞ்சமா புஷ்பகுணேன பக்தா புரந்தமா தஞ்ச பதஞ்சனீன பிருஞ்சானர பஞ்ச விரஞ்சிதக்கின். விவேகதூராமணியில ஒவ்வொரு இனமே ஒவ்வொரு இதை வச்சுட்டு போயிருக்கு. சப்தாதிரு பஞ்சதிரேவ பஞ்சா சப்த ஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் எனக்கூடியதானே உண்டு. மான்குட்டியை வேட்டாடும் பொழுது நடுவில் ஒரு சங்கீதத்தை கேட்கறதுக்காக மான் கொஞ்சம் நிற்குமா. நின்னதுமே பின்னால வேலைன்னு அம்ப போட்டுருவான். பார்த்தீங்களா, வாழ்க்கையே போயிடுது. தான் தன் காரியத்தை விட்டு கொஞ்சம் காதுக்கு இடம் கொடுத்தது பிராணம் போச்சு. மான்குட்டி எப்படி பிடிக்கிறது? அதே வரை யானையை பிடிக்கிறது என்ன பண்ணுவா? பெண் யானைய மரத்துல கட்டி விட்டு அதை சுத்தின்னு ஒரு பெரிய அகழிய வச்சு அதுக்கு மேல வெறும் இலையும் அதையும் மூடி வச்சிருவேன். ஆண் யானை அதை தொட போய் பார்த்தோம், என்ன ஆச்சு? அகழியில விழுந்துடும். அதுக்கு 10 நாள் ஆகாரம் கிடையாது. கத்தி கத்தி விட்டுரும். ரொம்ப வேற வழியே இல்லாமல் ரொம்ப வீக்காய் நிற்கும். அப்பொழுது அதை வெளியில எடுத்து ஜூஸ் கொடுத்துருவோம்.
ஜென்மா முழுக்க இண்டிபெண்டன்ஸ் போயிடுது. ஒரு ஒரு கணம் அது வெண்யானை தொடரும் என்ற ஸ்பர்சத்துக்கு எடுத்து போயிடுது. அதே போலயே மீன் அதை பிடிக்கிறதுக்காக துண்டில நுனியில சாப்பிடக்கூடியதான பொருளை வைப்பான். அதை கடிக்கணும்னு வரும், அந்த மீன் பிராணனையே விட்டுடுது. விட்டல் போச்சு. அது சாப்பிட பொருள்னு நினைக்கிறது, தீபத்தில் போய் விழுறது, ரெக்கை எரிஞ்சு போறது கிருஷ்ணார்பணம். இப்படி ஒவ்வொரு புலனாலேயே ஒரு இனமே இறங்கி இருக்கு. ஆனா 5 புலமும் சேர்ந்து இந்த மனிதனுக்கு சைமல்டேனியஸா அவர் பண்றதுதான். கண்ணால பாக்குறான், காதால கேட்கிறான், மூக்கால மகறான். இவரை காப்பாற்றணுமா வேண்டாமா? இவனை காப்பாற்றுறது எப்படி? பஞ்ச தன்மாத்திர சாயகா, 5 தன்மாத்திரைகளையும் தன் கையில வைத்துட்டு இருக்கான். நீ இப்படி தியானம் பண்ணப்பா, இப்பிறவில நீ இப்படி தியானம் பண்ணினா போதும், உன் மனசை இந்த ஓங்காரத்தோட சேர்த்து வைக்கலாம். அதனால பிரணவோ சமர்த்தரோ யாத்மா பிரம்மதல்லட்சியமுச்சதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம் சரவத்தன்மயோபவே அப்படின்னு இந்த ஓங்காரம்னா வில்லாக இருக்கு. ராமன் சிவதனத்தை உழைச்சாருன்னு சொல்ற எது? இந்த ஓங்காரம் தான். உபனிஷத் சொல்றது அந்த ஓங்காரத்தை கரும்பு இல்லாக வைத்துக் கொண்டு தன் கையில வைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்க கையில வில்லு இருக்கிறதா நீங்க தியானம் பண்ணி நிலையானால் இந்த மனத்தை அறந்தும், மனசு அலைப்பாயாது. இந்த 4 கைகள்னாலையும் இதை எழுந்து நிக்கிறாளம்பான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்க ஆசை குறையணும், உங்க கோபம் உங்களை விட்டு போகணும், உங்க மனசுக்கு பதட்டம் குறையணும், உங்க மனசு இங்கேயும் அலையப்படாதுங்கிறதுக்காக அம்பாள் பாவத்தை இருக்கு. இந்த ஆயுதங்கள்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறது எதுக்கு? இதுக்காகத்தான். இப்படிப்பட்டதான அம்பாள் புறத்தாதாஸ்தாம்னா எங்களுக்கு முன்னால வந்து நிக்கட்டும். இந்த அம்பாள் யாரு? புறமதிதுரா ஓ புருஷிகா புறமதிது, முப்புறங்களை எரித்த பரமேஸ்வரம். அந்த பரமேஸ்வரனுடைய அகமகம் எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். நான் எப்படி நம்ம சரீரத்துல நான் என்கிறேனோ பரமேஸ்வரன் அப்படியே அம்பாள நான்கிறேன். புறமதிதுரா ஓ புருஷிகா. சிவதத்துவம், சிவதத்துக்கு மேல இருக்கிறது அடுத்ததான தத்துவம் சிவா. சிவ சக்தி சதா சிவ ஈஸ்வர அப்படின்னு தத்துவங்கள். அந்த சிவதத்துவத்தினுடைய அகங்கார வடிவமா இருக்கிறோ அம்பாளுடைய ஸ்வரூபம். அதனால சிவசக்தி சதா ஈஸ்வரான் தத்துவங்களை சொல்றேன். 36 தத்துவங்களை சொல்லும் பொழுது அந்த சிவதத்துவத்துக்கு அகங்கார வடிவமா இருக்கிறது அம்பாள். இது ஒரு அர்த்தம். புறமதிதுரா ஓ புருஷிகா புறமதிது, புறத்தை கடைந்தவர். பரமேஸ்வரன் புறத்தை கடைந்தாரோ? இல்ல, புறத்தை எரித்தார். நெற்றுக்கண்ணை திறந்தால் புறங்கள்லாம் எரிஞ்சு போயிட்டு. இங்க புறம் அதித்துன்னு போட்டிருக்க ஆச்சாரிகள் எப்படி சொல்றாள்? புறம்னு சொன்னா திரிபுரம். திரிபுரான அம்பாளுக்கு பேரு. அம்பாளுடைய மந்திரம் இருக்க, அந்த மந்திரம் 3 பீஜங்கள், பாராமந்தத்தினுடைய பீஜங்கள். அத சர்வதா சர்வகாலமும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மனசு அந்த பாராமந்திரத்தினுடைய பீஜங்களை சர்வதா சர்வகாலமும் மகனம் பண்ணி கொண்டிருக்கார். அதனால என்ன ஆயிடுது? அவருக்கு திரிபுர மகனம்னு தெரியும். அந்த திரிபுர மகனாக இருக்கக்கூடியதான அவர் அகங்கார வடிவமாக எந்த ஸ்வரூபத்தை தான் பார்த்து கொண்டிருக்காரோ தன் இதயத்தில் அந்த ஸ்வரூபம் எனக்கு முன்னால நிக்கட்டும். பரமேஸ்வரன் இதயத்துல பார்க்கிறார், நான் அதை முன்னால பார்க்கிறேன். அதான் புறமதிதுரா ஓ புருஷிகா புறத்தாதாஸ்தாம்னா இந்த ஸ்வரூபம் எனக்கு முன்னால தெரியட்டும். நான் தான் இருக்கேன்.
அம்பாளை இந்த ஜென்மால சொப்னத்துல பார்க்கறதுக்கு இது ஒரு சுலபமான ஒரு வழி. இத அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருந்தேனால் 6 மாசத்துக்குள்ள அம்பாளுடைய சுரூபம் சொப்னத்துல காணப்படும். ஜாக்கிரத்துல காணப்படாது. ஜாகிரத்திலையும் அல்லது சுசுப்திலையும் உங்களுக்கு சமாதியிலையும் காணப்படக்கூடியதான வடிவம் என்ன? பிரகாச மனோவாதா கோச்சரா அப்படின்னு சப்பிரகாசமான ஒரு வடிவம் மூலாதாரத்திலிருந்து சகசிரார பரியந்தம் சகலம் மின்னல் கொடி போன்றதான ஒரு ஸ்வரூபம் நீங்க ஜாகிரத்திலேயே பார்க்கலாம். ஆனா ஸ்வப்னத்துல இப்படிப்பட்டதான ஸ்தூலமான வடிவை பார்க்கலாம். அப்ப அடுத்த ஸ்வரூபம் ஸ்தூலஸ்வரூபம், சூக்மஸ்வரூபம், சூக்மதர ஸ்வரூபம், சூக்மதமஸ்வரூபம்னு 4 விதமாக சொல்லப்படுகிறது. ஸ்தூலமான ஒரு வடிவம் நம்ம மாதிரி கைகாலுடைய அதான் இதை பார்க்கணும். சூக்மமான ஒரு ஸ்வரூபம் இதை விட மந்திரஸ்வரூபம் அல்லது ஜோதிஸ்வரூபம், ஜோதி ரூபேணா பார்க்கிறேன். அதான் தகராகரூபிணி சொல்லிட்டு இருக்கேன். அது அதை விட சூக்மதமமாக இருக்கிற ஸ்வரூபம் ஈங்கார வடிவமாக இருக்கு. சுதா சிந்தோர் மத்தியே சுரபிலபி வாடி பரிவிருதே மணித்வீபே தீப உபவனபதி சித்தாமணி கிரஹே சிவாகாரே மந்தே பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜாந்தி ஸ்வாம் தன்யாः காபிலன சிதானந்தலஹரீம் சுதா சிந்தோர் மத்தியே அமிர்த சமுத்திரத்துக்கு நடுவில் சுரவிலபி வாடி பரிவிருதே கல்ப விருட்சங்கள் கொத்து பக்கம் அப்படி வரிசையாக இருக்காங்க. கல்ப விருட்சங்கள் அவைகளுக்கு நடுவுல மணித்வீபே பார்க்கடல், பார்க்கடலுக்கு நடுவுல ஒரு தீவு, அந்த தீவை சுத்தீரும் கல்ப விருட்சங்கள் இருக்கு. ஸ்வர்கலோகத்துல ஏதோ ஒரு கல்ப விருட்சம் இருக்கு. அதை அடையணும்னு யஜ்ஞங்கள் யாகங்கள் பண்ணி அலையிற தீர்ச்சிதாரெல்லாம் ஒரு வருஷத்துக்கு இந்த உபாசனை பண்ணா கல்ப விருட்சங்கள் கொட்டி கிடக்கு. ஏன்னா சுரவிண்டபி வாடி பரிவிருதே அதுக்கு நடுவுல மணித்வீபே நீப உபவனவதி, நீப விருட்சங்கள் கதம்ப விருட்சங்கள். அங்க பார்க் இருக்கான். உபவனம்னு பார்க்குன்னு அர்த்தம். நீப உபவனவதி சிந்தாமணி கிரகே, அந்த தீவுக்கே மணி தீபம்னு பேரு. அதுக்கு நடுவுல பெரிய பார்க் இருக்கு. அந்த பார்க்குள்ள சிந்தாமணி கிரகே, அம்பா இருக்கிற இடம் சிந்தாமணி. அந்த பில்டிங் எல்லாம் அந்த பிரிட்ஜினாலையும் இதனாலையும் கட்டல, செங்கல்லையும் தவத்திலையும் கட்டல, சிந்தாமணியோட கட்டி இருக்குன்னு. சின்ன சிந்தாமணி இருக்குன்னு அளவு மோதிரத்தை போட்டுட்டாலே நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும். எது வேணும்னு நினைச்சா அது முன்னால வந்து நிற்கும். சங்கல்பாதே வந்து அப்படி நீங்க எதை நினைக்கிறதோ அதெல்லாம் முன்னால பார்க்கலாம். அப்படி அந்த கல் இருக்கு. அந்த கல்லு முழுக்க அம்பாளுடைய பங்களா முழுக்க அந்த கல்லாலேயே செய்யப்பட்டது. சிந்தாமணி கிரகே அதற்கு நடுவுல சிவாகாரே மந்தே, சிவாகாரமான பரமசிவனுடைய ஸ்வரூபம் முக்கோணம். அந்த முக்கோணமா இருக்கக்கூடியதான மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையா. பரமசிவன் மேல பரியங்கமாக கட்டிலுடைய மேல இருக்க பரகா மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு மேல அம்பாள் உட்காந்துன்னா பஜந்தி ஸ்வாம் தன்யாः. இப்படிப்பட்டதான அம்பாளை ஏதோ சில பேர் தான் தியானம் பண்ணிட்டு இருக்கா. சிதானந்தரஹரி அப்படின்னு விசேஷமாக பதவதார்த்தம் பார்த்தோம். காத்திச்சனா யாரோ சில பேர் தான் தியானம் பண்றா, எல்லோரும் மட்டும் இல்ல. பஜந்தி ஸ்வாம் தன்யாः, இந்த ஜன்மாவில கன்யாதானவாள் மட்டும்தான் இதை பார்க்க போகிறார். எல்லோராலையும் பார்க்க முடியாது. இந்த ஸ்வரூபத்தை எல்லாராலையும் முடியாது. யாரு கன்யாளா இருக்காரோ, யாரு கொடுத்து வச்சுன்னு இருக்காரோ, யாருடைய அம்பாளுடைய கருணா கடாட்சத்துக்கு பார்க்கிறாரானாலோ அவளால் தான் முடியும். அவள் சில பேர் ரொம்ப ரேர், அது ரேர், அவ்வளவுதான். சிதானந்தலஹரி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி
சிதானந்தலஹரி சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் அப்படின்னு எந்த பிரம்மத்தோடைய சுரூபம் சிதானந்தமாக சொன்னேனே, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு நான் சொன்னேனோ அந்த விஞ்ஞான ஆனந்த சுரூபமா அம்பாள் இருந்தார். ஆகையால் போன ஸ்லோகத்துல அம்பாளுடைய சூக்ஷ்ம வடிவமானது, இந்த ஸ்லோகத்துல சிதானந்தமாக இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் இங்க சொல்லப்பட்டது. அதனால்தான் கன்யான்னு சொன்னேன். யாரோ சில பேர் தான். யாரு வேதாந்தத்துக்கு வர போற சுபரன். வேதாந்தம்ங்கிறது எல்லோருக்கும் சுவைக்காது. அப்படி வந்தாலும் அவளுக்கு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு போயிட்டு இருப்பாளே தவிர அந்த ஆத்ம தத்துவத்தை இந்த ஜன்மாவில அடையணும்னு தீவிரமான ஒரு எண்ணம் கிடைக்கிறது கஷ்டம். அது சாதாரண மனுஷியானாம் சாஸ்திரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேஷ்டி தத்வதா. ஏன்னா இந்த வித்யா அவ்வளவு சுலபம் இல்லை சார். அத்தியாத்ம வித்யா வித்யானாம், எல்லா வித்யையுடைய அத்தியாத்ம வித்யை இது ரொம்ப விசேஷமான ஒரு வித்யை. இதுல இருக்கக்கூடியதான் அந்த பிரம்மஸ்வரூபம் அறியணுமேனால் அது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸ்ருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே, நினைத்த மாத்திரத்தினால எல்லா கல்யாணங்களும் உண்டாகிறது, எல்லா நன்மைகளும் உண்டாகிறது. அப்படிப்பட்டதான மிக சிறந்ததான ஒரு தத்துவம் அதான் சிதானந்த லஹரி. இந்த சிதானந்த லஹரியும் சொன்னாரே, இது பிரம்மஸ்வரூபம்னு சொன்னேன். ஆனந்த பெருக்கு, இந்த ஆனந்த பெருக்கு உள்ளூர புங்கானு புங்க விதயத்தன தத்பரோபி பிரம்மாவலோகனதியம் நஜாதி யோகி அப்படின்னு புங்கானு புங்கமா உள்ளூருக்கு ஒரு ஆனந்தம் தானா வந்துட்டு இருக்க. ஆனந்தம் வெளியில இருந்து வெளி பொருள்ல வரல இவருக்கு, தானா உள்ளூர் அந்த ஆனந்த பெருக்கு வந்துட்டு இருக்க. அதோட ஆனந்தமாக இருக்க. அதான் சிதானந்த லஹரி. சௌந்தர்ய லஹரின்னு பேர் வச்சாரு. அந்த லஹரி இங்க வருது. அதான் முதல் 41 ஸ்லோகங்களுக்கு ஆனந்த லஹரின்னு பேர். அந்த ஆனந்த லஹரின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த ஸ்லோகத்துல சிதானந்த லஹரி. முதல் நாளையே சொன்னேன், இந்த அம்பாளுடைய மந்திரங்களுக்கெல்லாம் ஈங்காரத்தோட முடியும். ஸ்ரீம் கிளீம் ஹரீம் எல்லாம் அவர்களுக்கு அந்த ஈங்காரம் தான் தத்வாரயம் விப்ரதேமயந்தா அப்படின்னு ஈங்காரம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த பஞ்சரிசி மந்திரத்திலையும் 4 ஈங்காரம் இருக்கான். 3 ஸ்ரீம்ல இருக்கிற ஈங்காரம், அதோட மந்திரத்துல 3வது அக்ஷரமா ஈங்காரம், இத 4 ஈங்காரம் இருக்கு. அதான் தத்வாரயம் விப்ரதேமயந்தான வேதமே சொல்றது. அப்படிப்பட்டதான் அந்த ஈங்காரத்துலதான் சகல பிரபஞ்சமும் உண்டாகிறது என்று மேல போய் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டதான அம்பாளுடைய சுரூபம் சிதானந்த லஹரி அப்படின்னு விசேஷமாக சொல்லி இதுல சொன்ன மாதிரி 2 விதமான உபாசக்கால் இருக்கா உலகத்துல. அம்பாள வெளியில நம் சரீரத்துக்கு வெளியில பூஜை பண்றவா, அவளுக்கு பாக்கிய பூஜை. ஆந்தரமாக சரீரத்துக்குள்ளேயே பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா எனக்கூடியதான 6 சக்கரங்கள்ல ஒவ்வொரு சக்கரமாக அம்பாளை தியானம் பண்ணி அதுல இருந்து மேல கொண்டு வந்து அம்பாளை பூஜை பண்ணக்கூடியதான ஒரு சுரூபம். இப்படி ஆந்தர பூஜான்னு ஒண்ணு இருக்கு. இத பண்றவாளுக்கு சமயாச்சாரம்னு பேரு. வெளியில பூஜை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு கௌலாச்சாரம்னு பேரு. அம்பாளை எங்க பூஜை பண்ணிட்டு இருக்கு? வெளியில ஆகாசத்துல. ஆகாசம்னா இளவெளியில ஒரு ஸ்ரீ சக்கரத்திலேயோ ஒரு பூர்ஜ பத்திரத்திலேயோ ஒரு வஸ்திரத்திலேயோ அல்லது ஒரு பிரதிமையிலேயோ ஒரு விக்கிரகத்திலேயோ இங்கேயோ பூஜை பண்ணிட்டு இருக்க. அதான முதல்ல நடக்கிறது. எல்லோராலையும் அந்த உள்ளூர பூஜை பண்ண முடியுமா? இப்படி பூஜை பண்றதுங்கிறது ஒரு மெத்தட். அதற்குள்ள அகேதமஸ்மின் பிரம்ம பரேதஹரம் முண்டரீகம் வேஸ்மதரோஸ்மின் அந்தராகாசா அப்படின்னு சொல்லி இந்த இதயத்துக்குள்ள ஒரு சின்ன, இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சின்ன இதயம், அந்த இதயத்துக்குள்ள ஒரு இடைவெளி ஆகாசம் இருக்கு.
அந்த ஆகாசத்துல அம்பாளை ஆகாச வடிவமாக அம்பாளை தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். பார்த்தல இந்த விஎஸ் சக்கரத்துல அம்பாளை பூஜை பண்றதுக்கு தகராகாச வடிவமாக இதுதான் முக்கியமாக சமயாச்சாரம்னு பேர். இந்த சமயாச்சாரத்துல ஸ்ரீ சக்கரத்தை இதய ஸ்தானத்துல இருக்கக்கூடியதான ஸ்ரீ சக்கரத்துல பிந்து ஸ்தானத்துல அம்பாளை பூஜை பண்ணணும். இதயம் தான் பிந்து ஸ்தானம். அதுக்கு 4 சிவ சக்கரங்கள் 5 சக்தி சக்கரங்கள் இருக்கிறதாக தியானம் பண்ற. சிவசக்கரம்னு சொன்னா இந்த முக்கோணங்கள் மேல் நோக்கி இருக்கிற முக்கோணங்கள், சக்தி சக்கரம்னு கீழ் நோக்கி இருக்கிற முக்கோணங்கள், மொத்தம் 9 ஆயிடுதான். இந்த 9 முக்கோணங்களும் சேர்ந்து என்ன ஆயிடுதுன்னு அதான் அர்த்த சுருட்டி சப்த சுருட்டி எல்லாம். இந்த சப்த சுருட்டி எப்படியாச்சு இந்த 9 5 சேர்த்து 16 சூத்திரங்களாக பாணினி சூத்திரங்கள் ஆச்சு. அந்த மகேஸ்வர சூத்திரங்கள் ஐவனு ரிலகு ஏவோம் ஐயவ் ஐயவர் லன் ஞமனம் அப்படின்னு 16 சூத்திரங்கள். அது என்ன? பரமேஸ்வரன் உடுக்கையை வச்சாவதானே நடராஜராஜோ நநாத கப்தாம் நவ பஞ்சவாரம் அப்படின்னு அந்த சிவசூத்திரங்களை அவர் அந்த உடுக்கைய அசித்தார். அதுல இருந்து சத்தம் கற்பித்தார். அதை இந்த பாணினி கேட்டார். அதுல இருந்து அவர் தனியா சப்த சாஸ்திரமே எழுதி விட்டார். அப்படின்னு ஆரம்பிச்சு சப்தத்தை எழுதிவிட்டார். இப்படி பரமேஸ்வரனிடத்துல இருந்து சப்த ஜாலம் வந்தார். சப்தம் வந்ததுமே அந்த சப்தத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறோம். அந்த அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு அம்பாள் சகாயம் பண்ணினாலாம். அப்படி அர்த்தம் வந்தது. இங்க சப்தமும் இங்க அர்த்தமும் ரெண்டும் சேர்ந்தது. அது எப்படி விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. வாகர்த்தா விவதம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதப்பினரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு அப்படின்னு சொல்லுக்கும் பொருளுக்கும் விட்டு பிரிக்காதான ஒரு சம்பந்தம். சப்தங்களுக்கும் சப்தத்துக்கும் சொல்லுக்கும் பொருளுக்கும் விட்டு பிரிக்காத சம்பந்தம். அது நித்திய சம்பந்தம் மீமாம்சது. நான் என்ன பண்றது? வேதாந்திகள் பிரம்மம் ஒண்ணுதான் நிச்சயம், அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் நிச்சயமா இருக்க முடியாது, சம்பந்தம் நிச்சயமா இருக்க முடியாதுங்கிற வேதாந்திகள். ஆனா மீமாம்சகம் என்ன சொல்ற? சப்தார்த்தங்களுக்கு சம்பந்தம் நித்தியம். வாதரா இடத்தியாவே அனவேற்ற விவகாரம் முழுக்க சப்தார்த்த சம்பந்தம் நித்தியம் தருவது. அந்த நிச்சயமாக இருக்கக்கூடியதான சப்த சிருஷ்டியோ அர்த்த சிருஷ்டியோ அந்த சம்பந்தமோ அம்பாளுடைய சம்பந்தமோ அந்த ரெண்டையும் ஒன்னா செஞ்சுன்னா சிவசக்தி ஐக்கியரும். அது இந்த சுதாசிந்தோர்மன் செய்கிறது. இப்படி நம்ம சரீரத்துக்குள்ள 6 இடங்கள்ல மூலாதார ஸ்தானங்கள்ல அம்பாளை பூஜை பண்ணிட்டு இப்படி யாரு பார்க்கிறாளோ அவளுக்கு இந்த சுதாசிந்தூல ஏற்படக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தத்துவமானது இவாளுக்கு கிடைக்கிறது. இதை சொல்லிட்டு இந்த ரெண்டையும் அம்பாளு எப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கா? ஒரு மஞ்சத்துல இருக்கா போலையும், மஞ்சத்துக்கு 4 கால்கள் இருக்கா போலையும், அதற்கு மேல பரமசிவனுக்கு பழுத்தம் இருக்கா போலையும், அதற்கு மேல அம்பாள் இருக்கிறதாகவும் அவர் மடியில இருக்கிறதாகவும் தியானம் பண்ணிட்டு இருக்கா. நியாயம். ஆனா பரமசிவனுக்கு தன்னுடைய ஆட்டுக்காரரா வச்சுக்கொண்டு அவர் மடியில போய் உட்கார்ந்து என்ன பண்றதுன்னா இது என்ன சார்? லோகத்தில் நியாயமா இல்லையே சார். இப்படியே இருப்பாராம். நீங்கதான் சதா சிவபதி புரதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒருத்தர் சதாசிவனுக்கு பதிவுறதுன்னு சதா சிவபதி விரதான்னு எப்படியும் அப்படின்னு சொல்ல. ஆனா இது நன்னா இல்லையே. அதோட பஞ்ச பிரேதாசனா அப்படின்னு சொல்லி பஞ்ச பிரேதங்கள்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு எல்லாம் பிரேதம்னு சொல்றதுல ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது. ஒன்னும் அர்த்தம் தெரியலையே. ஆனா இது என்ன சொல்றது? இப்படி தியானம் பண்ணினா ரொம்ப வசதின்னு சொல்லிருக்க பிரம்மஸ்வரூபம் தெரியாதுங்கிறத. அப்படியா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். ரகசியமான அர்த்தம். சமயாச்சாரத்துல இருக்கிறவா எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியதான தத்துவத்தை ஒண்ணு ஒத்துட்டு இருக்க. அந்த தத்துவமானது பிரம்ம தத்துவம்.
அந்த பிரம்ம தத்துவமே உபாதி வடிவினால அம்பாளாகவும் சிவனாகவும் காணப்படுகிறார். இந்த ஒரே தத்துவமானது உபாதி பேதத்தினால வெவ்வேறாக காணப்பட்ட போதிலும் இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். சப்தஸ்வரூபமாகவும் அர்த்தஸ்வரூபமாகவும் படுகிறது. ஆனா இந்த சப்தார்த்தங்கள் விட்டு பிரிக்க முடியல. இந்த சப்தமானது அர்த்தத்தை விட்டு இருக்குன்னா அந்த சப்தம் என்ன பிரயோஜனம் இல்லாத சப்தமா போயிடுது. அது மாதிரிதான் வேதங்களுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அந்த வேதத்தினுடைய அர்த்தமானது பிரம்மம். அந்த பிரம்மமானது என்ன பண்ணிட்டான், லோகத்துல ராமனா பிறந்திருக்கான். அப்ப வேதங்களுக்கு அர்த்தம் விட்டு போச்சு, வேதனுடைய அர்த்தம் ஆண்டு போச்சு. அப்ப வேதம் என்ன ஆயிடுது, அர்த்தம் இல்லாத சொல்லா போயிடுது. அர்த்தம் தான் ராமனா போயிட்டாரு. அந்த சொல்லு பார்த்ததான் அடாடா நமக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம், லாபம் இல்லையே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிட்டா, அது வால்மீகி முனிவர்கிட்ட வந்துதான் உருவாக்கிட்டார். அந்த வால்மீகி முனி என்ன பண்ணின, அந்த வேதத்தை ராமாயணமாக பாடித்தார். வேத வேத்தியே பரே பூசி, வேதத்திற்கு வேத்தியனாக இருக்கக்கூடியதான அந்த பிரம்மமானவர் ஜாதே தசரதாத்மஜே, தசரதனுடைய பிள்ளையாக பிறக்கும் பொழுது வேதமானது தனக்கு அர்த்தம் இல்லையே என்று கருதி கவலைப்பட்டு வேத பிராதேதாதி, பிராதேதம் வால்மீகி அவரோட ஆயிடுது. அது என்ன ஆச்சு, அவருடைய அனுகிரகத்தினால சாட்சாத் ராமாயணாத்மனா ராமாயணமா போச்சா. இப்ப மறுபடியும் அர்த்தம் கலந்தது. இப்படி சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தம், பார்வதி பரமேஸ்வராளுக்கு இருக்கக்கூடியதான சம்பந்தம் விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தம் எது வரைக்கும் இருக்குத, சப்தமும் அர்த்தமும் இருக்கிற பர்யந்தம். எப்பொழுது சப்தமும் அர்த்தமும் ரெண்டும் இல்லையோ அப்பொழுது என்னாச்சு, சுத்த பிரம்மஸ்வரூபமா இருக்கு. இதெல்லாம் சொல்றது பஞ்சேதாசனாதீனா. நீங்க பொம்மையில பார்க்கல, ஏன்னா பரமேஸ்வரன் மடியில உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, பரமேஸ்வரன் தோடாம மேல உட்கார்ந்து. அப்படின்னா சிவாங்கிறவள் சிவதத்துவத்தோட மேலானவள், அதுக்கு அசம்பிருஷ்டமானவள், சம்பந்தப்படாதவள் அவள். நீங்க எப்படி வாசாம கோச்சரான்னு சொல்றோ, எதோ வாட்டோ நிவர்த்தந்தேன்னு சொல்றோ, அந்த அபிப்பிராயத்தை சொல்றதான் இது. அதுக்கு பிரேதம்னு ஏன் சொல்றேன், அதை விட்டு நகர்ந்து விட்டது. பிரேதம்னு சொன்னா அந்த சரீரத்தை விட்டு பிராணம் போனது, அந்த சரீரத்துக்கு பிரேதம்னு சொல்றோம். இங்க அந்த சப்தத்தை விட்டு அர்த்தம் கிளம்பி போயிடுது. பிரம்மாங்கிற சப்தமோ, விஷ்ணுங்கிற சப்தமோ, ஈஸ்வரங்கிற சப்தமோ, சதாசிவங்கிற சப்தமோ, அந்த சொல்கள்ல இருந்து அதனுடைய அர்த்தம் போயிடுது. அப்படின்னா அதனுடைய ஒரு சக்தியானது தான் எடுத்துக்கொண்டார். திருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் எனக்கூடியதான 5 கிருத்தியங்களும் தானே பண்ணி கொண்டிருக்கார். இதற்கு முன்னால் திருஷ்டிய பிரம்மதேவருக்கும், ஸ்திதிய விஷ்ணுவுக்கும், சம்ஹாரத்தை ஈஸ்வரனுக்கும், அதே போல திரோதானத்தை சதாசிவனுக்கும் கொடுத்துட்டு தான் அனுகிரகத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கார் அம்பாடி. இப்ப அந்த 5ம் தான் இந்த உலகத்துக்கு மேல இருக்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டார். ஆகையால் அவளுக்கு பிரத்யேதாசனா. ஆகையால் அந்த ஸ்வரூபம் இங்க நாம் காணப்படும். உங்களுக்கு புரஸ்தாதார்த்தான்னா புறமதிதுனாகோ புருஷிகான்னு சொன்னேட போன ஸ்லோகத்துல. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், வேதவேத்தியமான ஒரு ஸ்வரூபம், நான் அந்த அம்பாளை இப்பிறவியில பார்க்கணும். அதனால்தான் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பலம், காராகிரக விமுக்தி. யாராவது ஜெயில இருந்தாலும் அந்த ஜெயில, ஏன்னா சம்சாரமே ஒரு ஜெயில் தானே, இதை விட்டு போகணும். அதுக்காகத்தான் இது சாதாரணமாக நம்ம உயர்ந்ததான ஒரு மந்திரங்களுக்கு சொன்ன சாதாரணமான சின்ன சின்ன பலங்கள் நமக்கு காணப்படும். இது இன்சிடென்டலாக வரக்கூடியதான். சகல காரியத்தையும் காராகிரக நிவர்த்தி இருக்கு. என்ன சார் நைவேத்தியம், மிளகு அன்னம். அண்ணா இல்லையேன்னு கேட்க, எனக்கு பிடிக்காது. என்ன சக்கரை பொங்கல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், ஆனா என்ன பண்றது, நீங்க எதையாவது நைவேத்தியம் பண்ணலாம், ஆனா காராகிரக நிவர்த்தின்னா மிளகு அன்னத்தை நைவேத்தியம் பண்ணணும்.
இத 10 தரம் சொன்னாலே வரும். என்ன விசேஷம் ஆகாரம் இந்த ஸ்வரூபம் நீங்க பார்க்கலாம். அதோட மட்டும் இல்ல, இந்த ஸ்வரூபமானது வேதாந்தத்துல ஒரு மனுஷனுக்கு சுவை வரும்படி பண்ணி அவனுக்கு இந்த ஜன்மாவில ஆத்ம தத்துவம் சாட்சாத்காரப்படியான ஒரு பலம், விசேஷமான ஒரு பலம். சுதா சிந்தோர் மத்தியே, ஆரம்பமே அமிர்த பழக்கு சுதா சிந்து, அமிர்த சமுத்திரத்துக்கு நடுவுல சுரவி தபி வாட்டி பரிவிருத்தே, எங்க பார்த்தாலும் கல்பவருஷம். ஒரு கல்பவருஷம் வேணும்னா நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும். எங்க பார்த்தாலும் கல்பவருஷம், நமக்கு அதுவே ஆகவில்லைன்னு. எப்பொழுது இவன் வேதாந்தத்துக்கு கிட்ட வரானோ அத்தான ஆசைகள் அவனை விட்டு தானா போயிடுது. ஆசைகள் நீங்க வேணும் வேணும்னு ஆசைப்பட்டதான பொருள் உங்களுக்கு கிடைத்து போகல, அத்தனை பொருளும் வந்தாச்சு. நீங்க இதனால அதை ஆசை விட்டு உங்களுடைய மனசு வேற எங்கேயோ இருக்க. ஆகையால் இந்த பொருளை நீங்க கேர் பண்ணல. பொருளை கேர் பண்ணி அதற்கு பின்னால அலைஞ்சுட்டு இருந்தாதான் உங்களுக்கு கவலை. பொருளை கேர் பண்ணாம அந்த பொருள் ஆத்துல இருந்ததுன்னா அது பாட்டுக்கு இருக்கு, நீங்க அதை பத்தி கவலையே படல. அந்த நிலை உங்களுக்கு வந்து மணித்வீபே தீப உபவனவதி சிந்தாமணி கிரகே. இத சிந்தாமணி கிரகே இது என்ன சொல்றது, மனுஷனுக்கு வாஞ்சிதமான சகல பதார்த்தங்களும் தானே கிட்டியாச்சு. நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைக்கிறதுக்கு முன்னால் அங்க வந்து